அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் என்ற வேத வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. அந்த வசனங்களை பாடி நாம் சுதந்திரிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, நீ வேரூன்றுவாய், என் மகளே, நீ வேரூன்றுவாய். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே, நீ வேரூன்றுவாய், என் மகளே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகனல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகனல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். புதிய
கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகளே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்று திங்கட்கிழமை. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேச ஆசைப்படுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு உறவாட ஆசிக்கிறார். இன்றைய நற்செய்தியாக இயேசு நமக்கு பேசக்கூடிய இறை வசனங்கள் யோவானுடைய நற்செய்தியிலிருந்து 1வது அதிகாரம் 43 முதல் 51 வரை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறினார். பிலிப்பு பெத்சைதா என்னும் ஊரைச் சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரைச் சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோது நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் இயேசுவை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். அன்புள்ள இறைமக்களே, ஒரு அருமையான ஒரு நற்செய்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இங்கே நடப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பிலிப்பு என்ற அப்போஸ்தலர் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்படுகிறார். அவர் அதோடு நிற்கவில்லை. அவர் அங்கே சென்று நத்தனியேலை அழைத்து வருகிறார். இது ஒரு பெரிய நற்செய்தி அறிவிப்பு. இன்றைய வாசகத்தின் முதல் பகுதி இதுதான். பிலிப்பு ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர். எப்படி? நான் மெசியாவை கண்டேன், அவர்தான் வர இருக்கக்கூடிய மெசியா, யோசேப்பின் மகன் இயேசு என்று அங்கே தன்னுடைய நண்பருக்கு சென்று, நண்பரோ உறவினரோ அவருடைய நம்பிக்கைக்குரியவரோ நெருக்கமானவரோ
அவரிடம் சென்று அடுத்தவரிடம் இயேசுதான் அந்த கடவுள் என்று அறிவிக்கிறார். இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. இன்னைக்கு உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க கோயிலுக்கே வரலை, நீங்கள் ஒரு நற்செய்தி பணியாளராக மாறலாம். எப்படி தெரியுமா? என் வீட்டில் இதெல்லாம் நடந்தது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், என்னை வழி நடத்துகிறார், நீ வா, நம்ம போவோம். ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து அஞ்ஞானிகள் போல வாழக்கூடாது, வா போவோம். உங்கள் வீட்டிற்கு நீங்கள் ஒரு நற்செய்தியாளர். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவியுங்க. தெய்வத்துக்கு பயந்து இருக்கணும்னு சொல்லுங்க, தெய்வத்தை நாட வேண்டும் என்று சொல்லுங்க, ஆலயத்திற்கு அழைத்து வாருங்கள். இன்னைக்கு நம்ம குடும்பங்களில், நமது ஊரில் ஒரு ஞாயிறு திருப்பலி என்றால் எவ்வளோ பேர் வரணும்? ஒரு பங்கிலே ஒரு நல்ல பங்கு என்று சொன்னால், ஆன்மீக வளர்ச்சி என்று சொன்னால் 100 பேர் இருந்தால் 60 பேர் கோயிலுக்கு வந்திருக்கணும். 60% மக்கள் வந்தால் அது ஒரு நல்ல ஒரு அருமையான பங்கு. மக்கள் அங்கே ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். ஒரு சில ஊர்களை பார்த்தால் பெரிய ஊராக இருக்கும். ஆலயத்தில் மணி அடித்தால் ஒவ்வொரு திருப்பலிக்கும் 1000 மக்கள், 500 மக்கள் வந்திருப்பாங்க. அங்கே சொல்லுவார்கள், ஓ, இந்த ஆலயத்திலே நாம் திருப்பலிக்கு சென்றால் நிரம்பி இருக்கும், நிறைய மக்கள் இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் எத்தனை சதவீதம் வந்திருப்பார்கள் என்று யோசிக்கணும். மிகவும் அதை யோசித்தால் மிகவும் கொஞ்சமாக இருக்கலாம். ஒரு சில ஊர்களில், எனக்கு தெரிந்த ஒரு ஊரில் 10,000 மக்கள் என்று சொன்னார்கள். 10,000 மக்களில் 60%னா 6,000 பேர். ஆனால் அந்த ஆலயத்திலே திருப்பலிக்கு 3 திருப்பலிக்கும் வரக்கூடிய மக்கள் மொத்தமாக ஒரு 2,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ 6,000ல் பாதி 3,000 கூட வரல. அதே நான் ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றேன், ஒரு சின்ன ஊர். அந்த ஊரிலே திருப்பலி நிறைவேற்றிய பொழுது ஒரு 350 மக்கள் இருந்தாங்க. அப்பொழுது பங்கு தந்தை சொன்னார், சாமி சின்ன ஊர் தான் சாமி, மக்கள் கொஞ்சம் தான் சாமி இருப்பாங்க என்று சொன்னார். ஆனால் அங்கே இருந்த மக்களை கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த ஊரினுடைய மக்கள் தொகை 450-500 தான். அதில் ஒரு 50 பேர் வெளியூரில் இருக்கிறாங்க. ஆனால் ஆலயத்திற்கு வந்தது 350 பேர். 90% மக்கள் அங்கே ஆலயத்திற்கு வந்திருந்தார்கள். பார்க்க சின்ன ஊர், பார்க்க சிறிய மந்தை, ஆனால் வந்திருந்த விழுக்காடு அதிகம். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி பணியாளராக மாறி, பிலிப்பிவை போன்று நீங்களும் 4 பேரை ஆலயத்திற்கு ஆண்டவரிடம் கொண்டு வரும் நற்செய்தி பணியாளராக மாற இன்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இன்றைய நற்செய்தியிலே இரண்டாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது அங்கே நத்தனியலை பார்த்து இயேசு அவர் சொல்லுகிறார், கபடற்றவர், இவர் ஒரு கபடற்றவர். இஸ்ராயல் மக்களிலேயே இவர் ஒரு கபடற்றவர், உண்மையான இஸ்ராயலர். யாராவது ஒருத்தரை பார்த்து கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனிதர் என்று சொல்ல முடிகிறதா? இன்று நம்மை பார்த்து இன்னொருத்தர் சொல்லுவாங்களா? ஓ, இன்னார் என்ன ஒரு நல்ல மனுஷன் தெரியுமா என்று சொல்வார்களா? உங்களை பார்த்து பயப்படலாம், உங்களை பார்த்து மரியாதை கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். என்னை பற்றி அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? இங்கே இயேசுவிடம், கடவுளிடம் நத்தனியேல் சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், செல்வம். அவரை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், இவர் இஸ்ராயலிலே உண்மையான மனிதர், இஸ்ராயல் மக்களிலே கபடற்றவர். கடவுளுடைய வார்த்தை அப்படின்னா நமது உள்ளத்தை கடவுள் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம உள்ளத்தை கடவுள் பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு இருப்பதில்லை. இங்கே கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று நத்தனியேல். இயேசு சொல்கிறார், உன் மனசு எனக்கு தெரியும், நீ நல்லவன், கபடற்றவன். இயேசு சொல்கிறார், நம்ம உள்ளத்தை இயேசுக்கு தெரியுங்க. இங்கே பாளையத்தில் இருக்கக்கூடிய நாம் நினைக்கலாம், ஆண்டவருக்கு நான் செய்யக்கூடிய தவறு தெரியுமா? தெரியும். நான் செய்யக்கூடிய நல்ல காரியம் தெரியுமா? தெரியும். ஒரு சில நேரங்களில் நாம்
வெளி ஆடம்பரத்திற்கு ஆசைப்படலாம். உங்கள் உள்ளத்தில் இருப்பதை ஆண்டவர் அறிவார். இரண்டாவது காரியம் நிறைவுறுகிறது. மூன்றாவது காரியத்தை பாருங்கள். இயேசு சொல்கிறார், உன்னை அத்தி மரத்தின் அடியிலே பார்த்தேன். அன்பார்ந்தவர்களே, இருவரும் வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறார்கள். இயேசு சொல்கிறார், நீ அத்தி மரத்தின் கீழே பிலிப்பு உன்னை கூப்பிடும்போது எனக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று இருப்பது ஒரு வீட்டிற்கு உள்ளே இருக்கலாம், அறைக்கு உள்ளே இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், கடலில் இருக்கலாம், கம்பெனியில் இருக்கலாம், வயல்வெளியில் வேலை செய்யலாம். கடவுள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய செய்தி அல்லவா? இது ஒரு மிகப்பெரிய செய்தி அல்லவா? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் எந்த நிலையில் எங்கு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும். இயேசு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன ஒரு அருமையான செய்தி அன்பு மக்களை, ஆழமான செய்தி. ஒரு சிலர் கஷ்டப்படுறவங்க, ஆண்டவர் என்னை பார்க்கவே இல்லையே, ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா என்று கேட்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு சிலர் அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமங்கள் செய்கிறவர்கள், கொள்ளை அடிப்பவர்கள், மற்றவர்களை மீது பழி போடுகிறவர்கள், மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கிறவர்கள் கடவுள் இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு வருகிறார்கள். பணம் இருந்தால் போதும், பதவி இருந்தால் போதும், கடவுள் என்ன என்று நினைப்பார்கள். உங்கள் உள்ளத்தையும் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். உனக்கு பிடிக்காத குடும்பத்திற்கு எதிராக நீ செயல்படக்கூடிய செயல்பாடு, உனக்கு பிடிக்காத குடும்பத்தின் மீது நீ போடக்கூடிய பழிச்சொல், உனக்கு பிடிக்காத உன்னுடைய பகைவர்கள் அழிந்து போகும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம், அவர்கள் எதிராக நீ பேசக்கூடிய சொல், ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் உள்ளத்தில் இருப்பதை, நீ இருக்கும் இடத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ எந்த இடத்தில் பாவம் செய்தாலும் அது ஆண்டவருக்கு தெரியும். நீ யாரோடு என்ன பேசினாலும் ஆண்டவருக்கு தெரியும். இந்த நற்செய்தியின் ஒரு ஆழமான செய்தி என் அன்பு மக்களே, மிகவும் ஒரு ஆழமான செய்தியாக நாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த நற்செய்தி பற்றிய ஒரு செய்தி. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், அற்புதங்களை கண்டதால், நான் உன்னை அந்த இடத்துல இருந்தேன்னு தீர்க்க தரிசனமாக சொன்னதால் நம்புறாயா? அப்படி இருக்காதே, அப்படி இருக்காதே என்று நம்மிலே ஒரு சில துன்பங்கள் வருகின்ற பொழுது, ஏமா கோயிலுக்கு வரலையா, ஏப்பா கோயிலுக்கு வரலையா, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் எனக்கு நல்லது செய்யட்டும், நான் வர்றேன், என் துன்பங்கள் போக்கட்டும், ஆண்டவர் இருக்கார் நம்புறேன், எனக்கு புதுமை நடந்தால் நான் நம்புவேன், எனக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் நம்புவேன். அன்பு மக்களே, உங்கள் துன்பங்கள் கூட ஆண்டவர் அறியாமல் வரவில்லை. இன்று உங்களுக்கு யாராவது எதிராக ஒருவர் உங்களுக்கு எதிராக பேசினால் ஆண்டவருக்கு தெரியாமல் அது நடக்கவில்லை. இன்று உங்களுக்கு ஒரு கடன் இருக்கிறதா, ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை. இன்று உங்களுக்கு ஒரு தடை இருக்கிறதா, ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் ஆண்டவரே, யாப்பா எனக்கு இந்த துன்பத்தை அனுபவிக்கணும் கொடுத்துருக்கிறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க என் அன்பு மக்களே, இயேசுவே உம்முடைய திருப்பாடுகளோடு, இயேசுவே உம்முடைய திருச்சிலுவையோடு இணைத்து என் துன்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே உம்முடைய திருச்சிலுவையோடு இணைத்து நான் படக்கூடிய இந்த அவமானத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே உம்முடைய திருச்சிலுவையோடு இணைத்து நான் படக்கூடிய இந்த தாழ்ச்சியை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அந்த சிலுவையை வெற்றியாக மாற்றியது போன்று உங்கள் வாழ்க்கையையும் வெற்றியாக மாற்றுவார். ஆமென். God bless you all. Amen. Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தெய்வம் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திக்கிற இந்த நேரம் ஒரு பாக்கியமான நேரம். காரணம் என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையின் அபிஷேகம் நம்ம மீது இறங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். உன் குழந்தைகள் அனைவருக்கும்
ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுப்பார். உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். ஆண்டவர் கூறுகிறார், உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரா? உன் பிள்ளைங்க நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவார்கள். அநேக பெற்றோருக்கு ஒரு பெரிய கவலை. என்ன கவலை? பிள்ளைங்களை நினைக்கும் போது என் மகனை நினைச்சா கவலையா இருக்கு, என் மகளை நினைத்தா எனக்கு கவலையா இருக்கு. இப்படி கவலை இல்லைன்னு சொல்ல முடியாதபடி அநேக ப்ராப்ளங்கள் பிள்ளைகளை குறித்து அநேக தியானித்து சிந்தித்து கொண்டே நீங்கள் இருக்கிறீர்கள். என்ன ஆகுமோ? படிப்பானா? நல்லவனா வாழ்வானா? எதிர்காலம் என்ன ஆகும்? கேள்விக்கு மேல கேள்வியோடு இருக்கலாம். ஆனா எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம பிள்ளைங்களை பத்தி நமக்கு ரொம்ப கவலை இருக்குல்லவா? ஆனா அந்த கவலையை மாற்ற ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைய பத்தி கவலைப்படாத. ஏன்னா உன் மகனுக்கு உன் மகளுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். உன் பிள்ளைகளை ஒரு நிறைவான பாதையில நான் நடத்தி செல்வேன். எனக்கு பிரியமானவர்களே, பாருங்களேன், ஒரு தாயார் சொன்னாங்க, பிரதர், என்னுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவலைப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை கொடுத்த பொழுது நான் என் பிள்ளைகளை ஏசப்பாட்ட கொடுத்தேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்களை நீங்க தான் இன்னும் வழி நடத்தணும். ஏன்னா அவங்க என் பிள்ளைங்க இல்லப்பா, நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்கன்னு கொடுத்தேன். எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளை அந்த தாயார் சொன்னாங்க, இன்னைக்கு என் பிள்ளைங்க எவ்வளவு நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை ட்ராக் மாறி போயிருக்கலாம், உலக பாதையில போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைங்களை ஆண்டவர் நல்ல மகிழ்ச்சியா எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து அநேகருக்கு நன்மை செய்யும்படி என் பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். இந்த அம்மா சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை பத்தி இருக்கிற துக்கத்தை மாத்தி ஒரு சந்தோஷத்தை தருவார். இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார், என் பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவான பாதையில நடத்துவார். நம்புறீங்களா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். சாமி, என் பிள்ளைங்களை நினைச்சு எனக்கு கவலையா இருக்குது. என் பிள்ளைகள் நினைத்தால் எனக்கு தூக்கம் வரல, சாப்பிட முடியல, கவலை கவலைன்னு அழுது கொண்டிருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை துடைத்து அந்த மகனையும் மகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமையுள்ள கரத்துல பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஞானமான பாதையில பிள்ளைங்க நடக்கணும், ஒழுக்கமான பாதையில நடக்கணும், சரியான பாதையில நடக்கணும். அவங்களுக்கு நீங்க சரியான காரியத்தை கற்றுக் கொடுத்து நடத்துவீராக. உன் குழந்தைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். உன் பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவான பாதையில நடத்துவாரு. நீங்க சொன்னது நிறைவேறட்டும், அதை இந்த பிள்ளைங்க காணட்டும். அதனுடைய அற்புத அடையாளங்கள் இப்பொழுது நடப்பதாக. எல்லா துயரமும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா 54:13, உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுப்பார். உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்பு ஒருவர் சொன்னவர் செய்து முடிப்பார். God bless you. மரியே வாழ்க. பைபிள் வாசிக்கலாம் வாங்க. தொடக்க நூல் அதிகாரம் 17. ஆபிராமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு. உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன்.
உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். தலைமுறை தலைமுறையாக 8 நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும். உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றுமுள்ள உடன்படிக்கையாக இருக்கும். தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாராய் என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன். அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும். மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும்? 90 வயது சாராவா குழந்தை பெறப் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மயேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படியன்று, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின் வரும் அவன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மயேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பலுகச் செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டுச் சென்றார். பின் ஆபிரகாம் தன் மகன் இஸ்மயேலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லாருக்கும், அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார். ஆபிரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது 99. அவர் மகன் இஸ்மயேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது 13. ஆபிரகாமுக்கும் அவர் மகன் இஸ்மயேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அவருக்கு செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள், வேற்றினத்தாரிடமிருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. தொடக்க நூல் அதிகாரம் 18. பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில்
தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினர். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். அந்த மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கிச் சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா? ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கிச் சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால்
அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாக இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என, அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என, அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என, அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டுச் சென்றார். ஆபிரகாமும் தம்மிடம்